அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இந்த பாருங்கள், மீன் குழம்பு செஞ்சுருக்கோம், மீன் வறுவல் செஞ்சுருக்கோம். ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அளவுக்கு அதிகமாக நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொடுவா மீன். இது ஒரிஜினல் கொடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ உப்பு போட்டுக்கிட்டலாம். இது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் டேஸ்ட் அதிகமாக நல்லாயிருக்கும் இது. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து ஆச்சி ஃப்ரை ஃபிஷ் மசாலா, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். என்னென்னா, பூண்டு 2 பல்லம், வெங்காயம் பாதி வெங்காயம், பரா வெங்காயம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குதுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிடணும். வெங்காயமாக பூண்டும் எதில் இருக்கக்கூடாது. எதில் இருந்தால் எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். ஆனால் நல்லா நைஸாக அரைச்சி போட்டு தடவி வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். 1 மணி நேரமாச்சும் ஊறணும். மசாலா தடவி அப்படியே ஊற வச்சுருவோம். இப்போ வந்து குழம்புக்குள்ள மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம் பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இது வறுத்து அரைச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரே மாதிரிலே செய்யாமல் வித்தியாசமான முறையில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. வெங்காயம் போட்டிருக்கேன். பல்லா வெங்காயம் 1 வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். இந்த தக்காளி வந்து 2 வெட்டி போட்டிருக்கேன். தக்காளி வந்து புளிக்குழம்புக்கு எதுலேயுமே கூட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட் அதிகமாக நல்லாயிருக்கும். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து மல்லி போட்டிருக்கேங்க. நீங்கள் தூள் மல்லி சும்மா போடுறத விட இந்த மாதிரி வதக்கி நீங்கள் போடுங்க எண்ணெயில். ரொம்ப ரொம்ப சூப்பராக அதிகமாக நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. தேங்காய் 1/2 மூடி அதையும் துருவி வச்சுருக்கேன். அதையும் அதை போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யலாம், இன்னொரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுருவோம். ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் நைஸாக அரைக்கணும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இந்த ஆறத்துக்குள்ளே நம்ம வந்து தாளிப்பு வச்சிடலாம். மீன் குழம்ப சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கறிவடகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். பொரியட்டும். கருவேப்பிலை 1 கொத்து போடுறேன். வெண்டைக்காய் பாருங்கள், கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடலாம். மீன் குழம்புக்கு வெண்டைக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். நான் எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் வெண்டைக்காவை, சும்மாலாம் போடக்கூடாது. அது வளவளப்பு இருக்குல்ல, வீணாக்கிறோம் குழம்ப. எண்ணெயில் முதல் ஃப்ரை பண்ணிட்டு தான் அப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கணும். மிளகாத்தூள் பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன தாளிப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் மிளகா போடுவேன். அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு காரம் தேவைப்பட்டீங்கன்னாக்கா கூட போட்டுக்கலாம். புளி பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு ஊற வச்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிட்டலாம். அரைச்சிட்டு வந்தோம்ல, தாளித்து அதை ஊற்றிடலாம். வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளிலாம், அதை அரைச்சி ஊற்றிடலாம். நல்லா கொதி வரட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம். நல்லா கொதிக்குது. பச்சை மிளகா ஒன்று உடச்சி போடுறேன். இப்போ பாருங்கள், மீனை போட்டுடலாம். தலை பகுதி, வால் பகுதி, செகலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி அதில் போடணும்.
வறுக்கிறதுக்கு தான் நடுப்பகுதி வச்சுக்கணும். நல்லா ஒரு கொதி வரட்டும். அடுத்த அடுப்பில் கீரை, முருங்கைக்கீரை ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், சின்ன தாளிப்பு கட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன தாளிப்புனால அதான் இதுதான். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 4-5 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. கருவேப்பிலை ஒன்று உருவி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம், வதங்கட்டும் வெங்காயம். மிளகாத்தூள் பாருங்கள், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. இப்போ இது போட்டாக்க மேலே ஊற்றினாக்க நமக்கு குழம்பு நல்லாயிருக்கும், கலராக இருக்கும் பார்க்க. இப்போ குழம்புல ஊற்றிடலாம். அதை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கடைசியாக தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றுறேன். மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்கோம்ல மசாலா, மீனை சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். சூடு வந்துருக்கு. கொஞ்சம் நல்லா சூடு வரணும். சூடு வந்து தான் நம்ம மீனை போடணும். சூடு வராமல் மீன் போட்டாக்க அடியில் ஒட்டிக்கிட்டுரும். அப்படியே திருப்பி போட்டாக்க மீன் உடஞ்சிரும். ஆனால் நல்லா சூடு வந்த பிறகு தான் மீனை போடணும். 1 நிமிஷம் ஆகிடுச்சு, திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு இதில் ஒரு 1 நிமிஷம் இருந்தால் போதும், மீன் சீக்கிரம் வந்துடும். மீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம பூண்டு வெங்காயமெல்லாம் அரைச்சி போட்டோம்ல, அதனால் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பகுச்சிலாம் இல்லாமல் இருக்கும், மீனோட பகுச்சிலாம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.